கணவர் வந்து வீட்டுக்கு லேட்டாக வர்றாருன்னு வைங்க. அவர் வர வழியில் ஏதாவது சாப்பிட்டு வர மாட்டார். வந்து வீட்டில் தான் சாப்பிட்ணுன்னு வருவார். கணவர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மனைவி சாப்பிட்றதுங்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. அது ப்ராக்டிக்கலாகவும் ஒத்து வராது. ஆனாலும் இவர் எந்நேரம் வந்தாலும் அவர் வந்து சாப்பிட்டு வர்றாரு, சாப்பிடாம வர்றாரு. வந்தால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் சிலர் வீட்டில் வச்சுருப்பாங்க. சாப்பாடு ஏதாவது இருக்கும் நைட்டில். ஈவன் லேட் நைட் வந்தால் கூட சாப்பாடு வச்சுருப்பாங்க. சிலர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நீ சாப்பிட்டுட்டு காலகாலத்தில் எனக்கு வாங்கிட்டு வந்துருன்ட்டுருவாங்க இல்லையா? இந்த கணவனை அன்போடு பார்த்துக்கக்கூடிய அல்லது அந்யோன்யமான தம்பதிகள் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ மனைவிக்கு வந்து 10 மணிக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட எந்திரிச்சு போய் பைக் எடுத்துகிட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் படுப்பார். அந்த மாதிரியான அந்யோன்யமான தம்பதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் தெரியுமானா, லக்னாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது, திரிகோணத்தில் இருக்கிறது. இந்த கான்செப்ட் இருந்தாலே அது ஐடியல் ஃபேமிலி.